நல்லா பண்ணுவீங்க. பரப்பி விடுங்க. நிறைய கோழி கால தக்காளி சாறு செம்மையா சமைக்கிறா, பயங்கர மரிச்சிக்கிறா. இன்னைக்கு ஒரு புகை எல்லாரும் வாங்க. ஆல்வேஸ் வெல்கம் யூ. கொக்கி போட்டு பிடிச்சிருக்கேன் பாஸ். அப்படிதான் பிடிக்கணும். பழைய சத்துல ஊரே மேல கை வச்சிடாதீங்க. முனுக்கின மிளகாத்தூள், முனுக்கின மிளகுத்தூள், முனுக்கின கல்லுப்பு, நறுக்கின கோழிக்காலை. கைப்படவா நம்ம தோணிங்க கிண்டிடுவியா ஆத்தாடி மூச்சா வாங்குதே. அதெல்லாம் கிண்டுதான் என்ன போட்டு கிண்டி எடுத்துட்டு போறதுக்கு போடுறா அள்ளி தூக்கி வீசிரு. அடுத்த வீடியோ கொண்டு தூக்கி காட்டுறா. நல்லா இருக்கா பாக்குறதுக்கு, அழகா இருக்கா. சூப்பர் சூப்பர். ரொம்ப ஒரே தட்டின வேணாம், இல்ல லேசா தான் சொல்லு. முட்டை போட்ட மாதிரி இருந்துச்சு. இந்த பக்கத்துல எடுத்துச்சுடா வீட்டுல போட. கே பெரிய ஐயா குறை வந்துடக்கூடாதுல்ல. குறை வராம தான் பாக்கணும். தட்ட முடியல மிளகுல ஏறுது. நல்லா இருக்கு. நல்லா கிண்டி பாருங்க. இல்ல 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 நல்லா மாவுக்குள்ள பாத்துட்டீங்களா? காலுகளுக்கு முடி கிடக்காம நல்லா எங்க உள்ள போட்டு எதையாவது பேசுறது. அடியில் உள்ள சேர்த்துக்க, அடியில் உள்ள சேர்த்துக்க. பொறுத்து சாப்பிடும்போது சூப்பரா இருக்கும். கூடு கட்டுறதுக்கு இடம் பாக்குது போல. சோள தட்டை, பிரட்டு தூள், நல்லா நொறுக்கி விடுங்க. நொறுக்கி ரெண்டையும் சேர்த்து விடுங்க. நல்லா ஒட்டினாக்குல இது மாதிரி ஆகிடுவான். பக்கமெல்லாம் போதுங்களா? நல்லா இது வண்டி இல்ல பரப்பிடு. என்ன எல்லாத்தையும் அள்ளி போடுதுல இந்த அது ஆளு பிளான் வேற இருக்கு. மச்சான் சொன்னாதான் போடுவேன். இதுல போடுறாங்க, மாவுல போடு. மசியில இதுல போட்டா ஒட்டாது. தடுக்க முடியாது. வச்சுக்கணும் மறக்க கூடாது. அன்னைக்குமே கலகலன்னு ஒரு சிரிப்பா சந்தோஷமா செக்கில ஆட்டுன சுத்தமான நல்லெண்ணெய் எடுத்து போடு. எடுத்து போடு. சரசர எடுத்து போடுங்க. எண்ணெய் நல்லா காஞ்சி வச்சு. நானும் அதுக்கு தான் வந்தேன். பிடிச்சிருங்க வச்சிருவோம். போதும் போதும். பெரிய தாளம் கட்டி எடுத்துருவோமா? வாங்காத்தா நல்லா வண்டியில நீ வாங்கிட்டு வந்துடுறேன். சிங்க சிலைய பார்க்கணும் மச்சான். மாதிரி கொடுக்குறாங்க. போட்டு போட்டு எல்லாத்தையும் போட்டுடலாம். போடு.
முடியும் நினைச்சு போடு. பிடிச்ச பிடிச்ச. சரி சரி சரி. அது இல்லையா போட்டுக்க கொஞ்சம் மாதிரி. அடுப்பு நல்லா காஞ்சிருக்கும். போட்டுரு. தாழ்த்து போடுறா. எல்லாத்தையும் ஓட்டிடு. அள்ளிப்படு. அளவுதான் பெருசா இருப்பாங்கல்ல. நீ கொரில்லா குறைவுக்கு குழந்தை ஒரு மாதிரி இருப்பா. பச்சை தண்ணி, தக்காளி, பூண்டு மகன் தோல் வருது. அது எப்படி தம்பி அந்த அண்ணன் அடிக்கும். கை வலிக்கிறது எனக்கு தான் தெரியும். பூண்டு, அறிக்கையில வந்துடும். கல்லு ரெடியா? போய் ஆட்டிடுறோம். அப்படியே இருக்கட்டுமா என்னது? பண்ணி பக்கம் சரிதானே? கல்லு கொண்டா. அரைச்ச தக்காளி சாறு, முணுக்கின மிளகாப்பொடி, முணுக்கின கல்லுப்பு, சர்க்கரை, புளிங்காடு, கருப்பா இருக்க பக்காளி நல்லா தூக்கி ஊத்துங்க. எனக்கு தெரியல. தூக்கணும். பாத்தீங்க நீங்க ஊத்தி மிரட்டலா இருக்கும். நம்மளே செஞ்ச தக்காளி சாசு. தாத்தா எல்லாத்தையும் ஊத்திரு. அழிச்சு விட்டுறேன். அப்படி இந்த அள்ளி போட்டுறேன். அப்படிதான் அடியில உள்ள விட்டு பரட்டு. நல்லா உள்ள நடுவில் வரைக்கும் வா. நடுவில் கிடக்கு நல்ல சாசு இருக்கு. நடுவில் கிடக்கு. அப்படியே அடிக்க பரட்டி போடு. நல்லா சாந்துருச்சு. தாத்தா பாட்டில என் நாவில் ஊத்துறா. நல்ல கறியும் குழம்பு ஊத்துறா. ஐயா கோழி காலை வைங்கடா. அப்படி போட்டு என் பக்கத்தில் கொட்டி விடு. போட்டா ஆஹா. ஒரு மஞ்சள் உள்ளது மட்டும் ஹலோ.
பச்சை தண்ணி, பட்டை வகை, கல்லுப்பு, அப்படியே உள்ள வச்சிருங்க. கையை சுட்டாலும் விட்டுறாதீங்க. முடிய போடு. எல்லாம் கலந்து ஓடி போச்சு. என்ன எலும்பு 2 பேரும் சேர்த்து பிடிங்க. ஆல்ரெடி எலும்பா தான் வருது. 2 பேரும் ஒண்ணு பிடிங்க. உங்ககிட்ட ஏற்றி போடுங்க. எத்தனை ஆட்டுக்குட்டி போட்டிருக்கீங்க? அது எத்தனை ஆட்டுக்குட்டியா? 4 ஆட்டுக்குட்டி கிடக்கு. 4 இது வேக வச்சது 3 ஆட்டுக்குட்டி. உள்ள ஒரு தள்ளி அப்படியே 6 குட்டி போட்டுருச்சு. அது கூட போட்டு வா. தள்ளிவிடு அப்படியே. தள்ளிவிடு அப்படியே. வேக வச்சு அள்ளி சாப்பிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது. கீழே சிந்தாம அப்படி தள்ளிவிடு. அந்த கிராம்பு வாசனை அடிக்குது. பூ போல விற்கிறீங்க மச்சான். பொருள் நிறையா வச்சிருக்கேன் மச்சான். நீ கறியை தனியா எடுக்குதுன்ற, இது கறியை தனியா எடுக்க வேண்டாம். எலும்பு தன்னால போயிருந்தியா? நல்லா சுடுது நல்லா உள்ள ஓடிடுச்சு. 3 ஆட்டுக்குட்டி போட்டு 2 ஆட்டுக்குட்டி தான் கிடக்கும். 1 ஆட்டுக்குட்டி ஓடி போச்சோ. இந்த கறியை எடுத்து வந்துருக்கு. இப்போ சுத்தம் பண்ணிட்டில்ல? சுத்தம் பண்ணி எடுத்து போடு. கறி எங்கடா கறி? இதயம் நல்லா ஆறட்டும். நான் பார்த்து சொல்லிட்டேன். யார் பார்த்துட்டேன்னு மச்சான் நான் தான்ட்டாங்க. உங்களுக்கு சித்த மருத்துவத்தை நான் வந்துடுறேன். நீங்க போங்க, பின்னாடியே வரும். சத்தம் போடுறதா போலாரா தாத்தா? இதா இருந்தாலும் அப்புறம் நீ சந்தோஷப்படுவடா. ஒரு தட்டத்தில் வந்துருச்சுடா. ஆமா, சாப்பிடுவோம் 1 மணி நேரம் உட்காந்து. தண்ணி எரியுதுடா. எல்லாம் காத்தோட கிலோ ஆட்டின சுத்தமான நல்லெண்ணெய், பட்டை மிளகாய், அரைச்ச இஞ்சி பூண்டு, வேக வச்சு உதுத்த குட்டா கறி, முனுக்கின கல்லுப்பு, உங்க அடுத்த தோசைகள் வருதுன்னு உடச்சு விடாம ஊத்தணுமா? கீழே உடச்சு விடாம நம்ம கலச்சு அது கூட அது பிரச்சனை இல்லை. கூடு இல்லாம மட்டும் முட்டையை ஊற்றி விட்டுங்க போதும். இதுக்கு ஒரு ஆள் உட்காருது, எந்திரிக்குது, உட்காருது. அது தெரியாம போற போக்கில் மீசை எடுத்தப்போ தள்ளிவிடு தள்ளிவிடு. பொடியா நறுக்கின வெங்காயம், முனுக்கின மிளகுத்தூள், முனுக்கின கல்லுப்பு,
எல்லாமே ரவுண்ட் பண்ணியாச்சு. என்ன கறிக்கிறி எல்லாம் 3 வருஷம் ஊற்றி விடு. எத்தனை வரும்? சென்ட்ரல் ஒன்று போட்டு விடுங்க அப்படியே. அதுக்கு மேலே எடுக்கக்கூடாது. ஒரே மாதிரி போங்க, ஒரே மாதிரி. சொல்ல முடியுமா சொல்ற? என்ன மட்டும் ஒரு 52 அரங்காய்க்கு வந்து தண்ணி கொண்டு வரும். தண்ணி தொழிச்சுண்ணே ஒட்டிக்கிறோம்பா. ஒட்டுனா ஒட்டுட்டேன். சொல்றேன் கேள்றேன். அங்கே ஐநா ஊத்துறான் பாரு, அது மாதிரி ஊத்து. சாப்பிடணும் இல்லையா? ஆமா, ஆம்புலெட் வாசனை வேற மூக்க தொலைக்குது. ஒன்றும் இல்லாத அண்டா பிடிக்கிறதுக்கு 9 பேர் வந்து ஏதாவது அடுப்பு திட்டு இறக்குங்கன்னா அவ்வளோதான் எடுத்துக்கு வாங்கடா. கறியோட அள்ளி வையா. எங்கடா ஆம்புலெட்? கொண்டாடா. நல்லா இருக்கு. மீன் கறி நல்லா பட்டை மிளகா எடா. நல்லா 3 கிடா குட்டியை நல்லா வேக வச்சுவிட்டு அதுலேருந்து கறியை மட்டும் உருவி அது நல்லெண்ணெய் பட்டை மிளகா சேர்த்து நல்லா முருகலா வேக வச்சுவிட்டு அந்த கறி இல்லை ஆம்புலெட். அடடா, கறி தோசை சாப்பிட்டுருப்போம், கறி இட்லி சாப்பிட்டுருப்போம். இது கறி ஆம்புலெட், அதுவும் கோழிக்கறி குழம்போட ஆட்டுக்கறி ஆம்புலெட். வேற லெவல் சாப்பாடு இன்னைக்கு. ஒரு புடி முடிச்சாச்சு. வேற லெவல். குண்டு மிளகா வந்தீங்களா? அப்ப நீங்க தானே? ஆமாம்மா.